எல்லாருக்கும் வணக்கம். பாப்பா வந்து அவங்க ஃபேஸ் பாப்பா ஃபேஸ் தெரியும். பாப்பா வந்து 592 எடுத்திருக்காங்க +2ல. ஸோ இது வந்து எனக்கு தெரியாது. அருந்தாங்கி நிஷா தான் வந்து இந்த பாப்பா பற்றி சொன்னாங்க. சொன்னோடனே எந்த ஏரியான்னு கேட்டேன். இந்த ஏரியான்னு சொன்னாங்க. சரி, நான் பிறந்து வளர்ந்த ஏரியா தான் இந்த ஏரியா. ஸோ பாப்பா வந்து அவங்க விருப்பப்பட்ட காலேஜில் படிக்கணும்னு கேட்டாங்க. சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க விருப்பப்பட்ட காலேஜ்லேயே சீட்டு வாங்கி கொடுத்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி, ஸோ என்னால் முடிஞ்ச மாற்றத்தில் ஒரு சின்ன மாற்றம் இது. ஸோ உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு தேவை. அந்த குழந்தை என்ன சாதிக்கணும்னு நினைக்குதோ உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் அவரை மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் மாதிரியே நான் இன்னும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். எந்த காலேஜில் படிக்கணும்னு சொல்லுங்க. MOP வைஷ்ணவ்ல சீட்டே எனக்கு கிடைக்கல. அண்ணா தான் பேசி வாங்கி கொடுத்துருக்காங்க. மனு தெரியல, போய் படிச்சு பார்த்தா தான் தெரியும். சொல்லிட்டு பண்றதுக்கோ வெளிப்படையா லாரன்ஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து உதவி பண்றதுக்கான காரணங்கள் என்ன? இதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு டிராக்டர் கொடுத்தீங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பைக் கொடுத்தீங்க, இந்த மாதிரி தொடர்ந்து தெரியும் வகையில உதவி பண்றதுக்கான காரணங்கள் இல்ல வெளியே தெரியுது. ரீசன் காரணம் என்னன்னா, நம்மளை பார்த்து இன்னும் நிறைய பேர் ஒரு உதவி செய்வாங்க. பிளஸ் வீடு தேடி போய் பண்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்போது கஷ்டங்கள் அவ்வளோ தெரிய மாட்டேது. ஊருக்குள்ள போனாதான். இப்போ பாரு, இந்த ஏரியாவுக்குள்ள வந்தது கையில் மனுவில் இருக்கு. நான் கிராமத்துக்குலாம் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு பாக்ஸாக இருக்கு மனு. அதை எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடவுள் எவ்வளோ நம்மளுக்கு வலிமை கொடுத்துருக்காரோ, யாருக்கிட்டையும் காசு வாங்காம நம்ம சொந்த காசுல நம்மளால எவ்வளவு மேக்ஸிமம் என்னால பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணி பண்றேன். நடிகர் விஜய் வந்து தொடர்ந்து இப்ப திரும்ப அரசியலுக்கு வர காரணங்களுக்காக தொடர்ந்து உதவி பண்ணிருக்காரு. லாரன்ஸ் அவர்களோட எண்ணம் எப்படி இருக்கு? எதிர்காலத்தில் எதிர்பார்க்கலாமா, இல்ல தொடர்ந்து உதவிகள் மட்டுமே லாரன்ஸ் பண்ணுவாங்க? எதிர்காலத்துல எந்த நோக்கமும் இல்லை. நான் சொல்லிட்டேன், மாற்றம் வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ், தன்னலமற்ற சேவை. ஏதாவது எதிர்பார்த்து பண்ணா அது வந்து மாற்றமா இருக்க முடியாது. ஸோ இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை. இது நிறைய பேர் தோணலாம், நான் அரசியல் வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு. ஆனா போக போக என்னுடைய அந்த அன்பை புரிஞ்சுப்பாங்க. அது உடனே புரிஞ்சிக்க முடியாது, போக போக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா பழகிட்டாங்கல்ல, ஏதாவது பண்ணா ஏதாவது எதிர்பார்ப்பாங்கன்ற பழகின இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒன்று பண்ணும்போது அது போக போக தெரியும் என்னுடைய எண்ணம், நான் ஏன் சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு. அதான் இப்போ வந்து இந்த இல்ல விதவைங்களுக்கு தையல் மிஷின் கேட்குறாங்க. அப்புறம் படிப்பு தாங்க ரொம்ப முக்கியம். இப்போ நான் வீட்டில் வச்சு 60 குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, இதுவும் என்னுடைய ஒரு குழந்தையாயிடுச்சு. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம், ஏன்னா இந்த ஜூன் மாசத்துல படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அது ஃபுல் ஃபீஸ் கூட நம்ம கட்டணும்னு தேவையில்லை, ஒரு ஆஃப் ஃபீஸ் கட்டினா கூட போதும். பேரண்ட்ஸ் வந்து பாதி ஃபீஸ் கட்டுறன்னு ரெடியா இருக்காங்க. 2000 ஒரு குழந்தைக்கு வந்து 12,000 ரூபாய் ஃபீஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து 10,000 ரூபாய் கட்டிடுறாங்க, 2,000 ரூபாயில நின்று போகுது. ஸோ நம்ம ஒரு 5,000 ரூபாவோ இல்லை 10,000 பெருசாக தான் செலவு பண்ணணும்னு இல்லை. ஸோ இந்த குழந்தைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா ஃபீஸ் கட்டணும் இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு. ஸோ இந்த 50,000 ரூபாய்லாம் இந்த +2 வந்து குழந்தை +2 வீட்டில் உட்காந்துருக்கும். இப்போ காலேஜுக்கு போகிறாங்க. ஸோ லைஃப்பில் நான் அந்த அம்மா கிட்ட கேட்டிருந்து காலேஜுக்கு போய் பெரிய ஆளாகி நீ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணுன்ற மட்டும் தான் நான் கேட்குறேன், தவிர வேறு எதுவும் கேட்குறதில்ல. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ப்ரெஸ் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. பாப்பா என்ன ஆசைப்படுறதோ அதை படிக்க வைக்கலாம். நம்ம குழந்தை ஆசைப்பட்ட அப்படிதான் பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.